முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க ராசியிலேயே சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். உங்க ராசியிலேயே வந்து புதன் இருக்கிறதுனால இப்ப நீங்க வந்து கொஞ்சம் புதன் வந்து அறிவு கிரகம். முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் நல்லா சிந்திச்சு திறமையா செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல தனம் வாக்குஸ்தானம் இருக்கிறதுனால, அதாவது நண்பர் வீடு, முக்கியமா வந்து புதன் வந்து அவருக்கு நண்பர் வீடு. அப்புறம் 15 நாட்கள் உங்க ராசியில இருப்பாரு. அதுக்கப்புறம் சொந்த வீடான 2ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து பொருளாதாரம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 2வது 15 நாள் அங்க போயிடுவாரு. குரு சுக்கிரன் புதன் இந்த 3 சுபகிரகங்களும் உங்களோட 2ஆம் வீட்டுக்கு போயிடும். 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஒரு வாக்கு யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள் உங்களுக்கு இருக்கும். வாக்கால் பிழைக்கக்கூடிய, அதாவது வாத்தியார் தொழில், கமிஷன் பேசிஸ்ல வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் குறிக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். 2ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால குடும்பம் அமையக்கூடிய சூழ்நிலைகள். ரொம்ப நாளா வந்து குடும்பம் அமையல, நாங்களும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன ஒன்றும் அமையல அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்காது. 2ஆம் இடத்துல 3 சுபர்கள் இருக்கிறதுனால குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா உங்களுக்கு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அடுத்து 17 நாளுக்கு பிற்பாடு குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைவார். உங்க ராசிநாதனும் குருவோட இணைவார். 3ஆம் இடத்துல இணைவார். 3ஆம் இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை, எழுத்து, இயக்கம், கவிதை, கட்டுரை, அந்த மாதிரி அமைப்புகள்ல துறைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே நான் அந்த துறையில தான் இருக்கிறேன் அப்படின்னா அதுல புகழ் அடையக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 3ஆம் இடம் வந்து புகழை குறிக்கக்கூடிய இடம், வெற்றியை குறிக்கக்கூடிய இடத்துல 2 சுபர்கள் வர்றதுனால புகழ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்,
அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த காலகட்டத்துல இருக்கும். தம்பி தங்கைகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னு இருந்திருக்குதுன்னா இந்த காலகட்டத்துல அந்த தம்பி தங்கைகளோட இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல விதமா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி உங்க 4ஆம் இடத்துல கேது பகவான் தான் இருக்கிறாரு. நல்ல வேலை. பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தாயார் உடல்நிலைகளை கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. ஏன்னா ராகு போல கேது பகவான் வந்து பெரிய அளவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். சரியா? அதே மாதிரி வீடு வாகனம். வீடு வாகனம்னா கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து வாங்கிக்கணும். பேப்பர்ஸை ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணி வாங்கிக்கணும். வீடு வாகனம் வாங்குற சேர்க்கையெல்லாம் நல்லாவே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். குழந்தைகளை நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. குழந்தைகள் உங்களை புரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை 17 நாள் 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வேலை மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே வேலை சரியா, அதாவது வேலையில பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னா அந்த இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாகி ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள் வேலைகள் சம்பந்தமா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி புதிய கடன்னா சுப கடன், கல்விக்கான கடன், வளர்ச்சிக்கான கடன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் 17 நாளுக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை, அதாவது விருச்சக ராசியை பார்ப்பாரு. அதனால கணவன் மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம். கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழிற்துறை பார்ட்னர் ஸ்தானம் சொல்லுவோம். நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்ல விதமா இருக்கும். போன மாசம் வரைக்கும் நண்பர்களுக்கிடையே ஏதோ கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல அந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுலாம் சரியாகக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான சூழல்களை உச்ச குரு பார்க்கறதுனால திருமண யோகம்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கும். அதே மாதிரி உங்க 8ஆம் இடத்தை குரு, சுக்கிரன், புதன் 3 சுபர்கள் பார்க்கறதுனால 8ஆம் இடம் வந்து பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள், ஒரு இடமாற்றம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி அடுத்து 17 நாளுக்கு பிற்பாடு உங்க 9ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கறதுனால தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கும். தந்தையோட சொத்து ரொம்ப நாளா வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு இருக்கு, எப்ப தீருமா தீராதா அப்படின்றனா அதை வந்து தசாபுக்தி அடிப்படைகளை ஜனனகால ஜாதகத்தை வச்சு மெயினா சொல்லலாம். இப்ப உங்களோட 9ஆம் பாகமும் சுபத்துவமா இருக்கிறதுனால ஜனன ஜாதகத்துல 9ஆம் பாகம் வலுத்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தந்தையோட சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய சூழல்கள் இந்த காலகட்டத்துல ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமா இருக்கு. அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால தொழில்ல, ஆனா ராகு வந்து குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 17 நாள் தொழில்ல வந்து பெரிய அளவுகள் பாதிப்புகள் தாக்கங்களை ஏற்படுத்தாது. அந்த 17 நாட்கள் அப்புறம் குரு பார்வையில இருந்து ராகு விலகுவார். அதனால தொழில்ல பெரிய, அதாவது புதிதாக ஏதாவது முதலீடு போட போறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி போடுங்க. உங்க ஜனனகால ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க அந்த முதலீடுகள்லாம் போடணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 17 நாளுக்கு அப்புறம் குரு பார்வையில வந்துருவாரு. உங்க லாபங்கள் தடைகளா இருந்திருக்கும். அந்த தடைகள்லாம் வந்து குரு பார்வையினால விலகக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரினால ரொம்ப நாளா பிரச்சனைகள் இருக்குது. அண்ணன் அக்கால்கள்ட்ட வந்து பிரச்சனைகளா இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் 17 நாளுக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால விரயங்களை தடுக்கப்படும்.
விரயங்கள் கொஞ்சம் தடுக்கப்படும். 6ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. நோய்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி தூக்கம் தூக்கம் கொஞ்சம் தூக்கமின்மையெல்லாம் இருக்கும். அதை சாதகமாக கரெக்டாக பயன்படுத்தி முன்னேற்ற பாதைகளை போங்க. தூக்கம் இல்லாத தன்மையெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை வச்சு துல்லியமான பலன்களை சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.